இது ஒரு அழகான பக்தி கதை. முழுமையாக விரிவாக சொல்லுகிறேன். அயோத்தியில் ஸ்ரீராமர் அரசாட்சியை நடத்திக் கொண்டிருந்த காலம். அந்த சமயத்தில் அஞ்சனேயர் ஹனுமான் தினமும் ராமருக்கு சேவை செய்வதில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். அவர் செய்யும் சேவைகள் சிறியது முதல் பெரியது வரை அனைத்தும் இருந்தது. காலையில் ராமரை எழுப்புவது, அவருக்கு தேவையான பொருட்களை தயார் செய்வது, பூஜைக்கு ஏற்பாடு செய்வது, அரண்மனை வேலைகளை கவனிப்பது. ராமர் ஓய்வெடுக்கும்போது அருகில் இருப்பது, அவர் ஒருபோதும் சோர்வடையாமல் முழு மனதுடன் சேவை செய்தார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தவர்கள் சீதா, லக்ஷ்மணன், பரதன். ஒருநாள் அவர்கள் மூவரும் யோசித்தார்கள். ஹனுமான் ஒருவரே எல்லா சேவைகளையும் செய்கிறார். நாமும் ராமருக்கு சேவை செய்ய வேண்டும். நமக்கும் அந்த வாய்ப்பு வேண்டும். அவர்கள் மூவரும் சேர்ந்து ராமரிடம் சென்றார்கள். ராமா, உங்களுக்கு செய்யப்படும் எல்லா சேவைகளையும் நாங்கள் பகிர்ந்து செய்ய விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். ராமர் சிரித்துக்கொண்டு, சரி, நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள் என்று அனுமதி அளித்தார். அடுத்த நாள் அவர்கள் மிகவும் திட்டமிட்ட முறையில் வேலைகளை பிரித்துக் கொண்டார்கள். காலையிலிருந்து இரவு வரை செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் பட்டியலிட்டார்கள். ஒவ்வொரு வேலையும் யார் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஹனுமானுக்கு எந்த வேலைகளும் விடாமல் பார்த்துக் கொண்டார்கள். ஹனுமான் இதை பார்த்து அமைதியாக இருந்தார். அவருக்கு எந்த சேவையும் ஒதுக்கப்படவில்லை. அடுத்த நாள் அனைவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாக செய்தார்கள். இரவு வந்தது. அந்த இரவு சீதாதேவி ராமருக்கு பால் எடுத்துக் கொண்டு சென்றார். ஸ்ரீராமர் பாலை அருந்தினார். சிறிது நேரம் கழித்து ராமர் வாய் திறந்து கொட்டாவி விட்டார். ஆனால் அதற்குப் பிறகு ஒரு அதிசயம் நடந்தது. ராமரின் வாய் திறந்தபடியே இருந்தது. அது மூடவே இல்லை. சீதாவுக்கு மிகவும் பயம் வந்தது. இது என்ன நிலைமை என்று கவலைப்பட்டார். அவர் உடனே லக்ஷ்மணன், பரதன் அவர்களை அழைத்தார். அவர்கள் வந்து பார்த்தார்கள். ஆனால் யாருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே அரண்மனை வைத்தியர்களை அழைத்தார்கள். அவர்களும் வந்து பார்த்து, இது எங்களுக்கு புரியவில்லை என்றார்கள். பிறகு அயோத்தியின் தலைமை குருவையும் அழைத்தார்கள். அவரும் ராமரை பார்த்து சில நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், இந்த நிலையை சரி செய்ய ஒரே ஒருவரால்தான் முடியும். அவர் அஞ்சனேயர் மட்டுமே. உடனே ஹனுமானை அழையுங்கள் என்றார். அந்த நேரம் வரை ஹனுமானை அவர்கள் அழைக்கவில்லை. ஏனெனில் அவருக்கு வேலை ஒதுக்கவில்லை என்பதால். சற்றே தயக்கத்துடன் அவரை அழைத்தார்கள். அரண்மனை வாசலில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த ஹனுமான் அழைப்பை கேட்டதும் உடனே ஓடி வந்தார். அவர் உள்ளே வந்து ராமரை பார்த்தார். ராமரின் வாய் திறந்திருப்பதை பார்த்ததும் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அவர் உடனே ராமரின் வாய்க்கு அருகில் சடக் என்று ஒரு சிறிய விரல் சுழற்றி ஒலி செய்தார். அதிசயம்! திறந்திருந்த ராமரின் வாய் உடனே மூடப்பட்டது. அங்கு இருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்போதுதான் அனைவருக்கும் உண்மை புரிந்தது. ராமர் கொட்டாவி விட்டார். அருகில் ஒருவர் சடகென்று விரல் சுழற்றி சேவை செய்வது ஹனுமான் தினமும் செய்து வந்த ஒரு சிறிய சேவை. அதை அவர்கள் பட்டியலில் சேர்க்கவில்லை. ஸ்ரீராமர் மெதுவாக சிரித்தார். என்னைப் பற்றிய சிறிய விஷயங்களையும் கவனித்து அன்புடன் சேவை செய்வது ஹனுமானால் மட்டுமே முடியும் என்றார். சீதா, லக்ஷ்மணன், பரதன் அனைவரும் தலைகுனிந்து நின்றார்கள். அவர்கள் உணர்ந்தார்கள், சேவை என்பது வேலைகளை பகிர்வது மட்டுமல்ல, மனம் முழுவதும் ஈடுபட்டு செய்வதே உண்மையான பக்தி. அந்தச் சம்பவத்திற்குப் பிறகு ஸ்ரீராமர் அனைவரையும் பார்த்து மெதுவாகச் சிரித்தார். பிறகு அஞ்சனேயர் நோக்கி மிகவும் பாசத்துடன் சொன்னார், எனக்கு சேவை செய்வதில் ஹனுமானுக்கு நிகர். ஹனுமானே! ஹனுமான் அமைதியாக நின்றார். அவருக்கு எந்த பெருமையும் இல்லை. அவரின் மனதில் ஒரே ஒன்று, ராமர் சந்தோஷமாக இருக்க வேண்டும்.